ஹாய் டீம், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட SAP S/4HANA க்ளவுட் ப்ராசஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சேல் ஆர்டர் க்ரியேட் பண்ணி இன்வாய்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்றது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளோட S/4HANAவில் ஒரு மெட்டீரியலோட இன்வென்ட்ரி செக் பண்ணிப்போம். FG233 அப்படின்ற மெட்டீரியல் கோடோட இன்வென்ட்ரி லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிப்போம். ஓகே, 45 குவான்டிட்டி இருக்குது. 171A அப்படின்ற ஸ்டோரேஜ் லொக்கேஷனில். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவோம், VA01 போயிட்டு சேல் ஆர்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். VA01 ஸ்டாண்டர்ட் ஆர்டரை க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஆர்டர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆர்டர். ஓகே, டவுனில் இருக்குது, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ஆர்கனைசேஷன், டொமஸ்டிக் சேல்ஸ் ஆர்கனைசேஷனை செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. அண்ட் பேர் வந்து 171. ஓகே, ஃபஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, கஸ்டமர் ரெஃபரன்ஸ் வந்து டெஸ்ட் SAP1. டேட் வந்து இன்றைக்கி டேட்டு கொடுத்துப்போம். இன்றைக்கி டேட் ஆன 14/6/2026. ஓகே, என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் கோட் தான். FG233 என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். குவான்டிட்டி வந்து 15 குவான்டிட்டி நம்ம ஃபெச் பண்ணுவோம். கஸ்டமர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸில் டெஸ்ட் SAP123 அப்படின்னு கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியல் கோடை செலக்ட் பண்ணி ப்ரைஸ் கண்டிஷன்ஸு மெயின்டைன் பண்ணிக்கங்க. ப்ரைஸ் வந்து நான் வந்து இப்போது 15 குவான்டிட்டி 15 குவான்டிட்டியுமே நம்ம ப்ரைஸாக கொடுத்துப்போம். ஓகே, இந்த ப்ரைஸ்லேயும் வந்து ப்ரைஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸே நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். டிஃபால்ட் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள் என்ன ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரைஸ்னே ஒன்று இருக்குது. ஓகே, WPRO அப்படின்றதில் ஜஸ்ட் நம்ம வந்து 15 டைப் பண்ணிப்போம். என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். 15 குவான்டிட்டி 15 ரூபி. 15 வந்து பார்த்தீங்கன்னா USDயில் எடுத்திருக்கு, INRல இல்லை. ஓகே, 15 USD 15 குவான்டிட்டி வித் டேக்ஸ் 9 USD. ஜஸ்ட் பேக் போங்க. 15 குவான்டிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஷெடியூல் என்ன க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஷெடியூல் லைன் ஐட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 19th டேட்டு 14th டேட் என்ட்ரு பண்ணியிருக்கோம். கன்ஃபர்மேஷன் வந்து 19th டேட்டு. ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்பர் சேல் ஆர்டர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃபால்ட் ஒரு நோட் பேட் எடுத்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சேல் ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம VL01N அவுட்பவுண்ட் டெலிவரி க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஜஸ்ட் RLS ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. ஹோம் பேஜ் போயிட்டு VL01N ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஆர்டர் நம்பர் சேல் ஆர்டர் நம்பர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஷிப்பிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஷிப்பிங் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் டேட் வந்து 19th. நான் 14th 19th மாற்றிடுறேன்.
கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு மெட்டல் கோடு விசிபிலிட்டிஸ் வரும். டெலிவரி ஓப்பன் ஆகிருக்கு. டெலிவரிக்கு அகெயின்ஸ்டாக பிக்கிங் போனீங்கன்னா டெலிவரி குவான்டிட்டி வெர்சஸ் பிக்கிங் குவான்டிட்டின்னு வரும். அந்த பிக்கிங் குவான்டிட்டியில் நம்ம 15 குவான்டிட்டி பிக் பண்ணணும். 15 குவான்டிட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கூட்ஸ் இஷ்யூ மூவ்மெண்ட் பண்ணணும். போஸ்ட் கூட்ஸ் இஷ்யூ கொடுங்க. போஸ்ட் கூட்ஸ் இஷ்யூ கொடுத்தீங்கன்னா டெலிவரி நம்பர் க்ரியேட் ஆகும், வித் மெட்டீரியல் டாக்குமெண்ட் நம்பரும் க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. 80319871 வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி. மெட்டீரியல் டாக்குமெண்ட் வந்து 4900394721. ஓகே, ஜஸ்ட் or else go back. நான் ஹோம் பேஜ் போங்க, சேல் ஆர்டர் கொடுங்க. கிரியேட் பில்லிங் டாக்குமெண்ட், இதுதான் கொடுங்க. கிரியேட் பில்லிங் டாக்குமெண்ட். பில்லிங் டாக்குமெண்ட்டில் நம்மளோட டெலிவரி நம்பரை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். டெலிவரி டாக்குமெண்ட் நம்பரை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, பில்லிங் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு சீரியஸே இருக்குது நமக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலே க்ரியேட் பில்லிங்கும் கொடுக்கலாம், இல்லைனா VF01 டைப் பண்ணி இங்கே கொடுக்கலாம். VF01 அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா க்ரியேட் பில்லிங் டாக்குமெண்ட்டும் வரும். ஓகேவா, ஜஸ்ட் நான் இதே செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பில்லிங் டாக்குமெண்ட்டுன்னு கொடுக்குறேன். போனீங்கன்னா இன்வாய்ஸோட டெம்பரவரி நம்பர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் செக் பண்ணிக்கங்க நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. மெட்டல் கோட் வந்து FG233 15 குவான்டிட்டி இன்ட்டு 15 ருபீஸ்க்கு 15 USDன்னு போட்டால் என்ன வேல்யூ வரும். ஓகே, வித் டேக்ஸோட நம்மளோட பில் டு ஷிப் டு பார்ட்டி டீட்டெயில்ஸு. ஓகேவா, எவ்ரி திங் கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். உங்களோட டெம்பரவரி பில்லிங் டாக்குமெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பராக சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா, இன்வாய்ஸ் நம்பர் போஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, அந்த நம்பர் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இன்வாய்ஸ் 90318967. ஓகே, ஐ திங்க் இன்வாய்ஸ் போஸ்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோ பேக் டு ஹோம் பேஜ், சேல்ஸில் போங்க. கீழே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செக் பண்ணலாம். FG233 என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, 45 குவான்டிட்டி இருந்தது, 30 குவான்டிட்டியாக இருக்குது. ஜஸ்ட் இது இன்ஆக்டிவில் இருக்கும். இந்த இடத்துல இது கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் செலக்ட் பண்ணிங்கன்னா பிளான்ட்டில் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இங்கே மெட்டீரியல் டாக்குமெண்ட் ஓவர் வியூவில் செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இன்றைக்கி ஒரு இன்வாய்ஸ் 10 குவான்டிட்டி போட்டிருக்கேன். இப்போ நம்ம போட்ட குவான்டிட்டி வந்து 15. 2 இன்வாய்ஸ் இருக்கும். இன்றைக்கி டெமோ பர்பஸ்க்கு ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். டுடே டேட்டை செலக்ட் பண்ணி கோன் கொடுங்க. ஓகே, 2 லைன்ட்டும் ஷோ ஆகுது பாருங்கள். ஓகேவா, இதில் என்னன்றதுனா என்ன இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுன்றது பை குவான்டிட்டி அண்டு டெலிவரி வச்சு செக் பண்ணிக்கலாம். டெலிவரி குவான்டிட்டி, ஓகே, குவான்டிட்டி செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நம்மளோட டாக்குமெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4721, லாஸ்ட்டில் 4721 15 குவான்டிட்டிக்கு 601 மூமெண்ட்டு. டெலிவரி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 8031. ஜஸ்ட் உங்களுக்கு ட்ராக் பண்ணி கீழே வைக்கிறேன். 80319871. ஓகேவா, இதுதான் இன்வாய்ஸ் மெட்டீரியலோட டாக்குமெண்ட் நம்பர். இது டெலிவரி டாக்குமெண்ட் நம்பர் 15 குவான்டிட்டி. ஓகேவா,
செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக ஏதாச்சும் டீட்டெயில் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தர் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஃபுல் வியூ பண்ணணுன்னா இங்கே ஒரு கர்சர் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட மெட்டீரியல் டாக்குமெண்ட் நம்பரோட ஃபுல் டேட்டா வியூவும் இங்கே வரும். ஓகேவா, என்னென்ன போஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு டேட்டு, என்ன மூமெண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், 601 மூமெண்ட்டு, மெட்டீரியல் கோடு, ஓகே, எந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷன்லேருந்து எடுத்துருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கீழே போனீங்கன்னா ஓகே டெலிவரிக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன ப்ராசஸ் ஆனது, ஓகேவா, அக்கௌண்டிங் டாக்குமெண்ட்லாம் இதெல்லாம் ஃபர்தர் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் டு யூ.